பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கேற்றி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் என்ன வேண்டுதல்களாக இருந்தாலும் சரிங்க, அந்த வேண்டுதலானது உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு தெய்வ வாக்காக இன்றளவுமே இருந்துட்டு வருது. பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலான காலகட்டத்தை குறிக்குங்க. இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சத்தினுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது முதலில் வீட்டு நிலை வாசப்படியில் விளக்கேற்றி விட்டு அதற்கு பிறகுதான் பூஜை அறையில் விளக்கேற்ற வேணுமா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்குமே இருக்குதுங்க. அப்படி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றுவதனால என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட நோட்டிஃபிகேஷனை சென்றடையும். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்திரிச்சு குளித்து விட்டு தான் விளக்கேற்ற வேண்டியங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க. சாதாரணமாக நீங்கள் எந்திரிச்சு பல் துளக்கி விட்டு முகம் கை கால்களை கழுவி விட்டு கூட நீங்கள் பூஜை அறைக்கு சென்று நீங்கள் விளக்கேற்றலாங்க. ஆனால் பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்தில் இது போல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுவதை நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுக்கு பக்கத்தில் படுத்திருக்கக்கூடியவங்க, இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்காமல் விளக்கு ஏற்றுவக்கூடாது அப்படிங்கிறத உங்களுடைய நினைவில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேணும். ஆண்கள் விளக்கேற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம் இன்றளவுக்குமே நிறைய பேத்துக்கு இருக்குதுங்க. தாராளமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆண்கள் எந்திரிச்சு விளக்கேற்றி வழிபடலாங்க. நிச்சயமாக அதற்கு சிறப்பான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இது போல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா இன்னுமே அதிகமான லாபமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கை ஏற்றக்கூடியவங்க கட்டாயமாக வாசல் தெளித்து கோலம் போட்ட பிறகு தாங்க நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்ற வேணும். பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றக்கூடியவங்க முதல்ல வீட்டு நிலைவாசப்படியில் விளக்கேற்றி வைத்து பின்னாடி தாங்க பூஜை அறைக்கு சென்று நீங்கள் விளக்கேற்றி வழிபட வேணும். 30 தேவர்களும் அகிலம் ஆளக்கூடிய தெய்வங்களும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூமியில் உலா வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அதான் உங்கள் வீட்டு வாசலை தெளித்து கோலம் போட்டீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டு நிலைவாசலில் விளக்கேற்றி வைத்தீங்க அப்படின்னா 30 முக்கோடி தேவர்களும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அதற்கு பிறகு பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க. இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு விளக்கேற்றி வைத்த பிறகு மறுபடியும் தூங்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் இன்றளவுக்குமே நிறைய பேத்துக்கு எழுந்துட்டு தாங்க இருக்குது. தேவர்களும் தெய்வங்களும் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துவாங்களாமாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் தூங்கி கொண்டிருந்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுடைய வாழ்க்கை அந்த சமயத்தில் நம்ம தூங்கி கொண்டிருந்தோம் அப்படின்னா அப்படியே உங்களுடைய வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவாங்களாமாங்க. அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு விட்டு தூங்கக்கூடாதுங்க. அனைத்து தெய்வங்களும் தேவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாதுங்க. ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திருக்கும் பொழுது இத்தகைய வரமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பெரிய இடத்திற்கு சென்ற பல சாதனையாளர்களுடைய கதையை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கக்கூடிய பழக்கம் உடையவர்களாகத்தாங்க பெரும்பாலும் இருந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட போக போக உங்களுக்கு அதுவே பழகிவிடுங்க. 10 நாள் இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சு பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமானது ஏற்படுங்க. அதே போல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு விளக்கேற்றி வழிபட்டோம்னா நமக்கு வரக்கூடிய இடையூறுகள் தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. கடன் தொல்லைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். கஷ்டங்கள் அனைத்துமே காணாமல் போய்விடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு நாளில் அதிகாலை பொழுது 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலான நேரத்தை குறிக்குங்க. அந்த அதிகாலை நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னும் அழைக்கப்படுது.
இந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் பதியுங்க. அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் பெண்கள் படுக்கையை விட்டு எழுந்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தேவர்களும் பித்ருக்களும் நம்முடைய வீட்டுக்கு வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. அவங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சமயத்தில் நம்ம தூங்கி கொண்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க திரும்பி போயிடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு குளித்து விட்டு திருநீர் அணிந்து கொண்டு இறைவனை வேண்டி வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சகமானது நம்ம வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதற்கு பிறகு வாசலில் அரிசி மாவால் நம்ம கோலம் போடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அடுத்ததாக பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நம்ம விளக்கேற்றி வழிபட வேணுங்க. மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடியே நம்ம வீட்டில் நம்ம விளக்கேற்றி வழிபட வேணும். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டு சிவ மந்திரத்தை நம்ம உச்சரிக்க வேணுங்க. அப்படி சொல்ல சொல்ல நம்முடைய மனதிற்குள்ளரையும் வீட்டுக்குள்ளரையும் நல்ல அதிர்வலைகளானது பரவ தொடங்குங்க. அதனால் நம்ம வீட்டில் நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும். நம்முடைய மனதில் நேர்மறையான சிந்தனைகளானது அதிகரிக்குங்க. இப்படி நம்ம தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு விளக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலையானது மாறிவிடுங்க. கடன் தொல்லைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திருப்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே போல் இந்த குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்ம செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் துன்பம் அப்படிங்கிறது வரவே வராதுங்க. வெற்றி, ஆரோக்கியம், மன வலிமை போன்றவை நம்மை தேடி வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மேலுமே பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இது ரொம்பவே மங்களகரமான நேரமாகும். அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடிய இந்த நேரம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே பல மடங்கு அதிகமான நற்பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம கண் விழித்து எழுந்திருச்சு புராணங்கள், வாஸ்து சாஸ்திரங்கள் மற்றும் ஆயுர்வேதத்திலையும் அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடியதாக சொல்லப்படுது. மேலுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திருப்பது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடுமையான பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து நம்மளால் விடுபட முடியுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தியானம் செய்வது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. அதே போல் மந்திர ஜபம் செய்யலாங்க. பரிகாரங்கள் செய்வது போன்றவற்றை நம்ம செஞ்சோம் அப்படின்னா மகிழ்ச்சியும் வெற்றியும் நம்முடைய வசமாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராதுங்க. அதிர்ஷ்டமானது பெருகி கொண்டே இருக்குங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு குளிப்பதனால எதிர்மறையான ஆற்றல்களானது விலகிவிடுங்க. வாழ்க்கையில் நேர்மறையான ஆற்றல்களானது பெருகும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு குளிப்பது பாலில் குளிப்பதற்கு சமமானதாகவும் சொல்லப்படுதுங்க. இதனால தான் ஆரோக்கியம், செல்வளம் போன்றவைகள் பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு நம்ம குளிப்பதனால நமக்கு புத்துணர்ச்சியானது கிடைக்குதுங்க. நம்முடைய மனதில் அமைதியானது கிடைக்குங்க. ஞானத்தையும் பலத்தையும் அளித்து ஒருவருடைய வாழ்க்கையில் செழிப்பை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் துளசி செடிக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றி துளசி தேவியை மனதார நினைத்து துளசி செடிக்கு முன்பாக நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இதனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்துமே விலகி விடுங்க. அதிலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் துளசி செடிக்கு முன்னாடி விளக்கேற்றி வைப்பதனால தற்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபட முடியுங்க. அதே போல் ஒருவருடைய தொழில், வேலை, வியாபாரம் போன்றவற்றில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படுங்க. வெற்றிக்கான பாதையானது திறக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனதில் நினைத்து கொண்டு
அந்த தெய்வத்திற்கு உரிய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேணுங்க. அந்த தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு நீங்கள் தியானத்தில் ஈடுபட வேணும். அதே போல் நீண்ட நேரம் இதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த தெய்வத்தை நினைத்து தியானம் செய்யலாங்க. அதாவது குறைஞ்சபட்சம் 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷமாவது நீங்கள் மந்திர ஜபம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது விருப்பங்கள் நிறைவேற வேணும் அப்படின்னா, ஏதாவது நடக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதை உங்களுடைய மனதில் நினைத்து கொண்டு பக்தியோடு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடுங்க. இது உங்களுடைய விருப்பத்தை விரைவில் நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.